தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலத்திலும் ஒருவருக்கு HMPV தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. HMPV வைரஸ் ஏற்கனவே உள்ளதுதான் 2001ஆம் ஆண்டு முதலே பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னையில் ஒருவருக்கும் சேலத்தில் ஒருவருக்கும் HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. சீனாவை அச்சுறுத்தி வரக்கூடிய HMPV வைரஸானது இந்தியாவிலும் பரவ தொடங்கியிருக்கிறது. இந்தியாவில் முதலாவதாக பெங்களூரில் பரவ தொடங்கிய HMPV தொற்றானது தற்போது சென்னையிலும் சேலத்திலும் ஒருவருக்கு பரவி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. தற்போது HMPV வைரஸ் தொற்று உறுதியாக இருக்கக்கூடிய சேலத்தைச் சேர்ந்தவருக்கும் சென்னையைச் சேர்ந்தவருக்கும் உடல்நிலை எப்படி இருக்கிறது? முழு விவரம். வணக்கம். HMPV வைரஸ் கர்நாடகாவில் பரவி இருக்கக்கூடிய சூழல்ல விரைவாக சுகாதாரத்துறை ஆலோசனை மேற்கொண்டு வந்தது. இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது. HMPV வைரஸ் ஒரு புதிய வைரஸ் கிடையாது. இது 2021 முதல்ல கண்டறியப்பட்டது. ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள வைரஸ் ஆகும். HMPV வைரஸ் நோய் தொற்றுகள் சுய கட்டுப்பாடு மற்றும் போதுமான நீரேற்றம் மற்றும் ஓய்வு உட்பட அறிகுறிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. ஏற்கனவே 2 பேருக்கு தொற்று ஜனவரி 6, 2025 அன்று இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மத்திய சுகாதார செயலாளர் தலைமையில் அனைத்து மாநில சுகாதார அதிகாரிகளுக்கும் வீடியோ கான்பரன்ஸ் நடத்தியது. இதன் மூலம் அவர்களுக்கு கூடுதலாக அவர்களுக்கு போதிய அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. HMPV வைரஸ் நிலையாக இருப்பதாகவும் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் பெரிதளவு இருக்காது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. தும்மல் இருமல் வரும்போது வாயை மூக்கே மூட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நோய் தொற்றுகளுக்கு HMPV தடுப்பு உள்ளது. HMPV பொதுவாக சுய கட்டுப்பாடக்கூடிய மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கிறது. பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். நோய் பாதிப்படையவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.